கிராண்ட் மாஸ்டர் மல்லிகா விஜயகுமாரின் அன்பு வணக்கங்கள். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. கார்த்திகை மாதம் முதல் நாளில் மாலை அணிந்து 48 நாட்கள் விரதம் இருந்து சபரிமலையில் உள்ள ஐயப்பனை காண பக்தர்கள் செல்கின்றனர். அவ்வாறு மாலை அணிந்து சபரிமலை சென்று ஐயப்பனை தரிசனம் செய்யும் பக்தர்கள் முப்பெரும் தத்துவங்களின் ஓர் உருவமாக திகழ்கிறார்கள். அந்த தத்துவங்கள் அத்வைதம், துவைதம் மற்றும் வசிஷ்டாத்வைதம் ஆகும். அத்வைதம் என்பது தானே பிரம்மம் என்பதாகும். வசிஷ்டாத்வைதம் என்பது ஜீவன் வேறு பிரம்மம் வேறு என்பதாகும். துவைதம் என்பது பிரம்மமும் ஜீவனும் வேறு வேறு என்றாலும் ஒரு நிலையில் அவைகள் ஒன்றுபடுகின்றன என்பதாகும். மாலை அணிந்து விரதம் தொடங்கிய நாளிலிருந்து ஐயப்பமார்கள் அத்வைத தத்துவப்படி தானே கடவுளாக திகழ்கிறார்கள். அவர்களை அனைவரும் சுவாமி என்று அழைத்து சரணம் கூறுகின்றோம். அடுத்து விரதம் முடித்து சபரிமலை ஐயப்ப தரிசனத்திற்கு செல்லும் நேரத்தில் ஜீவன் வேறு பிரம்மம் வேறு, முயற்சித்தால் ஜீவன் பிரம்மனை காணலாம் என்ற வசிஷ்டாத்வைத தத்துவத்தை எடுத்துக்காட்டாக திகழ்கின்றார்கள். சுவாமி ஐயப்பனை கண்டு அவன் அருளில் சங்கமிக்கும் நேரத்தில் பிரம்மமும் ஜீவனும் வேறொன்றாலும் ஒரு நிலையில் அவைகள் ஒன்றுக்கொன்று ஒன்றுபடுகின்றன என்ற துவைத தத்துவத்தை உதாரணமாக திகழ்கின்றனர். இப்படி அர்த்தமுள்ள முப்பெரும் தத்துவங்களின் உருவமாக திகழ்பவர்கள் தான் ஐயப்ப பக்தர்கள். சபரிமலையை பொறுத்தவரை 3 வருஷம் ஆச்சுன்னா கோயிலில் போய் எல்லோரும் மணி கட்டுவாங்க. அந்த 3 வருஷம் போயிட்டு வந்துட்டாலே ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள். இன்னும் 18 ஆண்டுகள் கோயிலுக்கு போய் 18ஆவது வருஷம் கண்டிப்பாக ஒரு தென்னை மர கன்று எடுத்துன்னு போய் அங்கே நட்டுட்டு வருவாங்க. அந்த தென்னை மர கன்று நட்டாச்சுன்னா அவங்க தொடர்ந்து ஐயப்ப குருசாமியாக திகழலாம் அப்படிங்கிறது எல்லாருமே அறிந்தது தான். காட்டு வழி செல்லும் பக்தர்களே, எங்கள் ஐயப்பன் புகழ் கீதம் பாடுங்களேன். வண்டாடும் சோலை மர கிளிகளே, எங்கள் வன்போலி வாகனனை பாடுங்களேன். காட்டு வழி செல்லும் பக்தர்களே, எங்கள் ஐயப்பன் புகழ் கீதம் பாடுங்களேன். குருவாயூரப்பனின் மகனானவன், அந்த கைலாயநாதனின் சுதனானவன். குருவாயூரப்பனின் மகனானவன், அந்த கைலாயநாதனின் சுதனானவன். ஐங்கரனுக்கு அவன் தம்பியானவன், அந்த ஆறுமுகனுக்கு அவன் இளையவன். அந்த ஆறுமுகனுக்கு அவன் இளையவன். காட்டு வழி செல்லும் பக்தர்களே, எங்கள் ஐயப்பன் புகழ் கீதம் பாடுங்களேன். வண்டாடும் சோலை மர கிளிகளே, எங்கள் வன்போலி வாகனனை பாடுங்களேன். காட்டு வழி செல்லும் பக்தர்களே, எங்கள் ஐயப்பன் புகழ் கீதம் பாடுங்களேன். சாந்த குணம் வாய்ந்த எங்கள் ஐயன் என்போம், காந்தமலை மேவும் எங்கள் மெய்யன் என்போம். சாந்த குணம் வாய்ந்த எங்கள் ஐயன் என்போம், காந்தமலை மேவும் எங்கள் மெய்யன் என்போம். சபரி கிரிதனில் வாழும் சாஸ்தா என்போம், சகல வினை போக்கிடுவான் சரணம் என்போம். சகல வினை போக்கிடுவான் சரணம் என்போம். காட்டு வழி செல்லும் பக்தர்களே, எங்கள் ஐயப்பன் புகழ் கீதம் பாடுங்களேன். வண்டாடும் சோலை மர கிளிகளே, எங்கள் வன்போலி வாகனனை பாடுங்களேன். காட்டு வழி செல்லும் பக்தர்களே,
எங்கள் ஐயப்பன் புகழ் கீதம் பாடுங்களேன். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. வணக்கம்.